Good morning students. Now we are going to see about the 10th standard science unit 3 thermal physics. In this lesson we will learn about the fundamental laws of gases and gases. Okay, let us see that. First one is the fundamental laws of gases. The three fundamental laws which connect the relation between the pressure, volume and temperature are as follows. அப்போ ஃபண்டமெண்டல் லா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது, எதை ரிலேட் பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ரிலேட் பண்ணியிருக்கு. அதை வந்து எத்தனை லாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவகேட்ரோஸ் லா. ஓகே, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா அண்ட் அவகேட்ரோஸ் லா. First we are going to see about what is Boyle's law. Boyle's law said that when the temperature of a gas is kept constant. Okay, when the temperature of the gas is kept constant, அப்போ அந்த கேஸோட டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்பொழுது the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. அப்போ அந்த வால்யூம் ப்ரெஷருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் குறையும், வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறது தான் டாபிக், அதுதான் வந்து மெயின் தீம். ஓகேவா, அதனால தான் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக கொடுத்துருக்காங்க. இதே டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல், இப்போ P is proportional to 1/V அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஓகேவா, இதே P is proportional to V கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அது ஆப்வியஸ்லி கிடையாது. அப்படி இருந்தாங்கன்னா அந்த அர்த்தம். இப்போ அதுவும் இன்க்ரீஸ் ஆனால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் 1/Vன்னு கொடுத்துருந்தாங்க, டினாமினேட்டரில் இருக்குது. ஓகேவா, இந்த சைடில் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் இருக்குது, V வந்து உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டரில் இருக்குது. அப்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகும்பொழுது வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து குறையும் பொழுது வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமில் வந்து ஒரு சின்ன வால்யூம் உள்ள ரூமில் ஒரு 5 பேர் தான் நிற்க முடியும். அந்த ரூமில் 7 பேர் 8 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒருத்தர் தள்ளி முடி நிற்பாங்க இல்லையா, அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வந்து ஒரு பெரிய ரூமில் ஒரு 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். வால்யூம் அதிகமாச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குவோம். நம்மளோட லைஃப்பில் இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த லாஸும் என்ன பண்ண முடியும், நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீசஸ் and pressure. First figure shows that the volume increases and pressure decreases when pulling up. அப்போ அந்த வால்யூம் என்ன ஆச்சு, இது இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்பொழுது ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஓகேவா, இப்போ வால்யூம் வந்து என்ன பண்ணுறோம், இந்த பிஸ்டனை நம்ம உள்நோக்கி தள்ளுறோம். உள்நோக்கி தள்ளும் பொழுது அந்த மாலிகூல்ஸ் இடையில இருக்கிற அந்த ஆட்டம்ஸ்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகமாகும். இதை தான் வந்து இதில் மீன் பண்ணுறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், the for invariable mass of perfect gas at constant temperature, the product of its pressure and volume is constant. இதை வந்து அதாவது இதை சிம்பிளாக எப்படி எழுதலாம் அப்படின்னா PV is equal to constant. அப்போ டினாமினேட்டரில் இருக்கிற அந்த Vயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை ஈக்குவலைஸ் பண்ண அந்த ப்ரப்போர்ஷனாலிட்டி நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணணும். அப்போ கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிங்கன்னா PV is equal to constant. ஓகேவா, PV is equal to constant அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், எழுதலாம். அப்போது the main formula of that Boyle's law is PV is equal to constant. ஓகே, then சார்லஸ் லா, த லா ஆஃப் வால்யூமை பேஸ் பண்ணி இருக்கிற வால்யூம். இப்போ வந்து இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. அப்போ எது இல்லை அப்படின்னா ப்ரெஷர் வந்து இல்லை. ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறாங்க, கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இப்போ ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இதுதான் 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போது நம்ம பாயில்ஸ் லால என்ன கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது, வால்யூம் அண்ட் ப்ரெஷர் வந்து வேரியபிளாக இருந்தது. இந்த இடத்துல சார்லஸ் லால ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் என்னவா இருக்குது அப்படின்னா மாறுது, அது வந்து வேரி ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ சார்லஸ் லா வாஸ் ஃபார்முலேட்டட் பை த ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் ஜாக்யூஸ் சார்லஸ். அக்கார்டிங் டு திஸ் law, when the pressure of a gas is kept constant, the volume of gas is directly proportional to the temperature of the gas. அப்போ V is proportional to T. ஓகேவா, இப்போ வந்து இப்போ ஆல்ஃபாவை நான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா V is equal to கான்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா, அது எந்த கான்ஸ்டன்ட்டாக வேணும், அக்கார்டிங் டு த பிளேஸ் டு பிளேஸ் அந்த கான்ஸ்டன்ட் வந்து வேரி ஆகும். இப்போ எந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஆட் பண்ணுறோம். ஓகேவா,
இப்போ கான்ஸ்டன்ட்டை வந்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். அப்போது v/t is equal to கான்ஸ்டன்ட். v/t is equal to v is equal to கான்ஸ்டன்ட் இன்டூ டீன்னு சேர்த்துருப்பீங்க. அப்போ அந்த நம்ம டீயை வந்து நம்ம இந்த டினாமினேட்டரில் கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா v/t is equal to கான்ஸ்டன்ட். ஓகேவா? அக்கார்டிங் டு திஸ் லா when the pressure of a gas is kept constant, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரெஷர் வந்து என்னவா இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. when the pressure of a gas is kept constant, the volume of the gas is directly proportional to temperature of the gas. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதுவே வந்து நீங்கள் பாய்ல்ஸ் லாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாய்ல்ஸ் லாவில் இப்போ 1/p இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/v. அது இன்வர்ஸாக வந்து என்ன இருக்குது, ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இன்வர்ஸ்னால் என்னது, ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் ஒன்று குறையும். ஓகேவா? ஒன்று குறைஞ்சா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். இதுவே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா v இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டீயும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து நீங்கள் உங்களோட புக்கில் அந்த பேஜ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, விக்கு பக்கத்தில் அப்பர் ஆரோ மார்க் போட்டிங்கன்னா டீலேயும் என்ன பண்ணணும், அப்பர் ஆரோ மார்க். அப்போ v இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ v/t is equal to கான்ஸ்டன்ட். v/t is equal to கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். தென் Avogadro's law states that the constant at constant pressure, இங்கேயும் என்னவா இருக்குது, ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அண்ட் டெம்பரேச்சர். அப்போ ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ வால்யூம் வந்து என்னவா இருக்குது, வேரியபிளாக இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லிட்டுறாங்க. அப்போது பாய்ல்ஸ் லாவில் என்ன கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். சார்லஸ் லாவில் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். அவகேட்ரோஸ் லாவில் ப்ரெஷரும் டெம்பரேச்சர் ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத அந்த ரிலேஷனை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். ஒன் வேர்ட்ஸில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ ஆல் ஆஃப் யூ நோட் இட் கேர்ஃபுல்லி. த வால்யூம் ஆஃப் த கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். அந்த ப்ரெசன்ட் என்ன எவ்வளோ மாலிக்யூல்ஸோ ஆட்டம்ஸோ அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஓகேவா? அப்போ v/n இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான், v/n இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அவகேட்ரோ நம்பர் NA இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் பெர் மோல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் ஈக்குவல் டு 6.023 into 10^23 divided by mole. This is you might have studied in your lower standard. Lower standardல what is Avogadro law அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. 9th என்ன பண்ணியிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. படிக்கலைனாலும் இதுதான் அதோட வேல்யூ. ஓகேவா? எத்தனை உங்களோட இப்போ ரீசெண்டாகவும் என்ன பண்ணியிருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். ஓகேவா? Then next we are going to see about the gases. Gases are classified as real gases and ideal gases. Okay ba, gases எத்தனை டைப்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னா real gases and ideal gases. இது வந்து 5 மார்க்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ படிச்சுக்கலாம், நல்லாவே படிச்சுக்கலாம். ஓகே, if the molecules or atoms of a gas interact with each other with a definite amount of intermolecular and interatomic force of attraction, then the gases are said to be in real gases. Real gases என்னன்னா, if the molecule or atoms of the gases interact with each other with a definite amount of intermolecular or interatomic force, ஒரு particular amount of intermolecular force ஓட அதை அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அட்ராக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ரியல் கேஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. At very high temperature or low pressure the real gases behaves as an ideal gases. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். எப்போ வந்து ஒரு ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் வெரி லோ ப்ரெஷர். ஓகேவா? ஆர் ரியல் கேஸஸ் பிஹேவ்ஸ் அஸ் an ideal gas because in this condition there is no interatomic or intermolecular force of attraction. அப்போது ஐடியல் கேஸ்னால் என்ன இருக்கக்கூடாது, இன்டர்மாலிகுலர் இன்டர்டாமிக் ஃபோர்ஸ் வந்து இருக்காமல் இருந்துச்சுன்னா அது ஐடியல் கேஸ்னு இதிலே என்ன பண்ணிட்டாங்க, நம்ம சொல்லிட்டோம். இதுலேயே நமக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. வாட் இஸ் ஐடியல் கேஸ் அப்படிங்கிற தெளிவு கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போது அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ ப்ரெஷர், அகெயின் ஐ எம் ரீடிங் அட் வெரி ஹை, ஆல் ஆஃப் யூ அண்டர்லைன் திஸ் லைன் இன் யோர் புக். ஓகே, at very high temperature or low pressure a real gases behaves as an ideal gas because in this condition there is no interatomic or intermolecular force of attraction. ஓகேவா? அப்போ ஹை டெம்பரேச்சர்லையும் லோ ப்ரெஷர்லையும் என்ன நடக்காது, இன்டர்டாமிக் ஃபோர்ஸ் வந்தோ இன்டர்டாமிக்
ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நடக்காது அப்படிங்கிறத இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் we are going to see about ideal gases. If the atoms or molecules of a gas do not interact with each other, underline that, do not interact with each other, then the gas is said to be an ideal gas or perfect gas. Actually in practice no gas is ideal. எந்த கேஸும் என்னவா இருக்காது, ஐடியல் கேஸஸாக இருக்காது. ஏன்னா எல்லா ஆட்டம்ஸும் இன்னொரு ஆட்டம் கூட என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன மாதிரியான விதத்தில் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற, ஏன்னா எவ்ரி ஆட்டம்ஸ் ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்ராக்டிவ் கெப்பாசிட்டி. ஓகேவா? அப்போ எப்படியாவது ஒன்று அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் இருக்கும். ஓகேவா? அப்போ எந்த ஐடியல் கேஸுங்கிறது கிடையாது, இல்லை. த மாலிகூல்ஸ் ஆஃப் எனி கேஸ் வில் ஹாவ் எ சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் அமாங் தெம், அதுக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா? பட் தீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் வீக்கர். இந்த வீக்கர் வென் த ப்ரெஷர் இஸ் லோ. இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எப்போ கம்மியாக இருக்கும்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் போதும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பொழுதும். பிகாஸ் த இன்ட்ராட்டாமிக் அண்ட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் வெரி வீக் இன் ஐடியல் கேஸஸ். அதனால தான் வந்து இந்த கண்டிஷனில் அந்த ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் த ரியல் கேஸ் இஸ் அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கேன் டேர்ம்ட் அஸ் பர்ஃபெக்ட் கேஸ். அப்போ ரியல் கேஸ் வந்து ஹை டெம்பரேச்சர்லேயோ இல்லை லோ ப்ரெஷர்லையோ அது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், பர்ஃபெக்ட் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஐடியல் கேஸ் ஒபேஸ். இந்த ஐடியல் கேஸ் எதையெல்லாம் ஒபே பண்ணோன்னா பாயில்ஸ் லாவை ஒபே பண்ணோம். பாயில்ஸ் லா எப்படி ஒபே பண்ணோம்? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வால்யூம் இஸ் pressure is inversely proportional to its volume, and Charles law and Avogadro's law. All these laws states that the relationship between various properties of the gas such as pressure, volume and temperature and number of atoms. In a given state of gas, all the parameters will have a definite set of values. இந்த கிவன் ஸ்டேட் ஆஃப் கேஸில் இப்போ இந்த ஐடியல் கேஸுங்கிற ஸ்டேட்டில் வந்து எல்லா பேராமீட்டர்ஸும் என்னமா இருக்கும், டெஃபினட் செட் ஆஃப் வேல்யூஸில் இருக்கும். when there is a change in state of gas, any one or more of these parameters changes its value. Okay, the above said laws relate these changes. இந்த சேஞ்சஸ் மட்டும்தான் என்ன நடக்கும், when there is a change in this state of gas. நடக்கும்பொழுது அதாவது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இந்த ஸ்டேட்டில் வந்து நடந்துச்சு அப்படின்னா ஒன் ஆர் மோர் ஆஃப் தீஸ் பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் இட்ஸ் வேல்யூ. இதில் ஏதாவது ஒன்று வந்து அந்த வேல்யூஸ் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். த above said laws relate these changes. அப்போ அந்த லாஸில் தான் இந்த சேஞ்சஸும் நடக்கும் அப்படிங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் இந்த கேஸஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே 1 மார்க் தான். 1 மார்க்கில் நிறைய கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சென்டம் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஏன்னா இதில் நிறைய கொஷின்ஸ் வந்து என்ன கேட்கலாம், ரொம்ப டீப்பாக போய் கேட்க முடியும். ஓகேவா? அதனால் என்ன பண்ணணும், நல்லா படிச்சுக்கணும். இந்த இதெல்லாம் தருவாக இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் 1 மார்க் கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ லெசன் சின்ன லெசன் தான், ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஓகே, let us see ideal gas equation. This is important 5 mark questions. All of you note it carefully. The ideal gas equation in an equation which relates all the properties of the ideal gas. In ideal gas obeys Boyle's law, Charles law and Avogadro's law. Ideal gas எதெல்லாம் ஒபே பண்ணும், அதை வந்து நான் லாஸ்ட் டேர்ம்லேயே பார்த்துருக்கோம். what do you mean that லாஸ்ட் டாப்பிக்லேயே பார்த்துருக்கோம். அப்போது பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோஸ் லா, அந்த 3 லாவே என்ன பண்ணும், ஒபே பண்ணும். அக்கார்டிங் டு த பாயில்ஸ் லாவோட ஃபார்முலா என்ன, P is proportional to 1/V or PV is equal to constant. Then Charles law, V/T is equal to constant. Then Avogadro's law, V/N is equal to constant. After combining the equations 3.1, 3.2, 3.3 மூணையும் நீங்கள் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா PV divided by NT is equal to constant அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபார்முலா கிடைக்கும். தென் த above ரிலேஷன்ஸ் இஸ் கால்ட் த கம்பைன் லா ஆஃப் கேஸஸ். இது 2 மார்க். கம்பைன் லா ஆஃப் கேஸஸ் அப்படின்னு டிஃபைன், கம்பைன் லா ஆஃப் கேஸஸ்ன்னு கேட்டாங்க அப்படின்னா இது எழுதணும். தென் ரைட் த ரிலேஷன் ஆஃப் த கம்பைன் லா ஆஃப் கேஸஸ்ன்னு கேட்கலாம். இஃப் யூ கன்சிடர் எ கேஸ் விச் கண்டெய்ன்ஸ் மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸஸ். ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம், அதில் எவ்வளோ இருக்குன்னா மியூ மோல்ஸ் ஆஃப் கேஸஸ் இருக்குது. த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டெய்ன்ட் வில் பி ஈக்குவல் டு மியூ. அப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மியூன்னு கொடுத்துருக்காங்க. மியூனா என்னது, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேவா? மியூ டைம்ஸ் த அவகேட்ரோஸ் நம்பர் NA. அப்போது N இஸ் ஈக்குவல் டு மியூ இன்ட்டு A.
Okay, number of gases எவ்வளோ இருக்குது mu into Na. அப்போ using the equation 3.5, equation 3.4 can be written as இந்த PV is equal to PV divided by NT is equal to constant. அந்த எண்ணுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க mu Na சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அப்போ P by mu Na is NAT is equal to constant. The value of constant in the above equation is taken to be KB, that is அந்த இந்த வேல்யூ ஆஃப் கான்ஸ்டன்ட், அந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம கேபின்னு எடுத்துக்க போகிறோம். அது என்ன கான்ஸ்டன்ட் அப்படின்னா போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதோட வேல்யூ 1.38 into 10⁻⁻23 ஜூல் கெல்வின் -1. இப்போது இந்த வேல்யூ ரைட் த வேல்யூ ஆஃப், இல்லைனா 1 மார்க்ஸில் இது கேட்கலாம். போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத 1.38 எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும். ஆனால் வந்து பவர்ஸில் மட்டும் வேரியேஷன்ஸ் இருக்கும். 10⁻⁻23, 10⁻+23, 10⁻−32, 10⁻+32 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வர மாதிரியான அந்த டேர்ம்ஸ்லாம் எதெல்லாம் இருக்கோ அது இல்லைன்னா யூனிட்ஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். அப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கவனமாக படிக்கணும். நோட்ஸ் எடுக்கும் பொழுதே பக்கத்தில் இதை இந்த போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1.38 இதை வந்து நல்லா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. ஒவ்வொரு தடவை டேர்ன் பண்ணும்போது என்ன தெரியணும், இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ்லாம் தெரியணும். ஓகே, அப்போ ஆல் ஆஃப் யூ நோட் இட் கேர்ஃபுல்லி. ஹென்ஸ் வி ஹேவ் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். என்ன மாதிரியான ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக கேபி அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா பிவி பை mu NAT is equal to KB. அப்போ பிவி மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அந்த டினாமினேட்டரில் இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போகணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா பிவி is equal to mu NAKB into T. ஓகே, அப்போது ஹியர் mu NAKBங்கிறது R, which is termed as universal gas constant, whose value is 8.31 joule mole -1 Kelvin -1. ஓகேவா, அப்போது அதுக்கு வந்து நம்ம R நம்ம சப்ஸ்டிட் கொடுத்தோம்னா PV is equal to RT. This is ideal gas equation, is also called the equation of state because it gives the relation between the state variables and it is used to describe the state of any gases. இது வந்து எதுக்காகனா எந்த ஸ்டேட்டில் இருக்க கேஸையும் என்ன பண்ண முடியும், டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு இது வசதியாக இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து வசதியாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். PV is equal to RT. This is important 5 mark. Okay, all of you note it carefully. Okay students, thank you so much for watching.